வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நான் பொண்ணு. இன்றைக்கி நம்ம ஒரு குஜராத்தி டிஷ் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து டோக்லான்னு பேர். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். 1/4 கப்பு நல்ல கெட்டி தயிர், கொஞ்சம் புளிப்பு உள்ளதாக எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, இங்கே வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலான்னா உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவில் 1/4 கப்பு நம்ம எடுத்து வச்ச கெட்டி தயிரை போட்டுன்னு, இது கொஞ்சம் புளிப்புள்ளதாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அது மாதிரி தான் எடுத்துட்டுருக்கேன். 3/4 கப்பு ஜலத்தை விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த இஞ்சியை அரைச்சி போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். உங்களால் சின்னதாக நறுக்க முடியும்னா நறுக்கி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லேசாக அரைச்சி இதுவும் கூட போட்டுட்டேன். அப்புறம் உப்பு, அப்புறம் இந்த கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இந்த பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அந்த 3/4 கப்பு தண்ணியை விட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். கடைசியில் இல்லாமல் நன்னாவே கரைச்சிக்கணும். உங்களால் அப்படி அவ்வளோ நல்லா கரைக்க முடியலைன்னா நீங்கள் முதல்ல இதை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இந்த கடலை மாவை. நான் வந்து நன்னாவே கையாலேயே கரைச்சிட்டு அப்புறம் ஸ்பூனாலேயும் கரைச்சிட்டு அதில் கட்டை எதுவும் இல்லையேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 மெத்தடில் பண்ணலாம். இது மாதிரி நல்லா கரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நீங்கள் இட்லி எல்லாம் வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வைக்கலாம். ஆனால் எனக்கு குயிக்காக பண்ணணுங்கிறதுனால நான் இந்த கடாய் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கடாயில் இதை போட்டுடுவேன். இந்த கரைச்சி வச்ச மாவை போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா இலக்கின்னு இருக்கணும். கேஸை சின்னதாக்கிக்கணும். அது அங்கே நான் வச்ச மாதிரி அது செமி சாலிட் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ரீஸ் பண்ணின ஒரு தட்டில் அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக்கெலாம் போடுற மாதிரி போட்டாக்கா சூப்பராக இது வந்துடும். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்ட எண்ணெயை விட்டுன்ட்டு இதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் எள்ளு இதை போட்டுன்ட்டு கருவேப்பிலையும் வேணும்னா நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதெல்லாம் இதுலேயே நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டோன்னா கேஸை சின்னதாக்கிட்டு அப்புறம் தண்ணியை விடுங்க. விட்டுட்டு இதை அது மேலேட நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இதில் துருவின தேங்காயை கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இதில் போடலை. அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை நம்ம விட்டுன்றதுக்கப்புறமா இதை எடுத்து எல்லாத்து மேலேயும் போட்டுட்டு லேசாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸோ அப்படி இல்லைன்னா மிளகா பொடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணலாம். இதை நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சும் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக அதுக்கு சிட்ரிக் ஆசிட்லாம் போடுவாள். நான் பேக்கிங் பவுடர், சிட்ரிக் ஆசிட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஜென்ரலாக. அதனால கொஞ்சம் தயிர் எடுத்து புளிப்பை 2 நாளாக கொஞ்சம் வெளியிலேயே வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் புளிப்பு வந்தப்புறம் போட்டதுனால நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இது வந்துடுது. இதை சர்வ் பண்ணும்போது நான் அந்த மீட்டா சட்னி எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் இந்த கொத்தமல்லி சட்னியும் பண்ணி வச்சுருப்பேன். சாட் ஐட்டம்லாம் வேணுமேனு அதோடு சர்வ் பண்ணிவிட்டேன். இது நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். அதாவது இதை நம்ம அமைக்கினாக்கா மறுபடியும் அது அந்த இடத்துக்கே வந்துடும். நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஐட்டம். ஒரு சேஞ்சுக்கு பண்ணலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.